ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து சென்னையில் யாரெல்லாம் லீஸுக்கு வீடு பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லீஸ், இந்த லீஸ்னால் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சேன். லீஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாதம் மாதம் வாடகை கொடுக்குறது பதிலாக லீஸாக ஒரு அமௌண்ட் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை பேசி ஹவுஸ் ஓனர்கிட்ட நம்ம அக்ரிமெண்ட்டு போட்டு 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டை போட்டு நம்ம அந்த இடத்த யூஸ் பண்ணிப்போம். இதுதான் லீஸ். இந்த லீஸை வந்து கேடிஜி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டு எப்படி எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடை வாங்கி போட்டுட்டு வெளியூர் வெளிநாடுன்னு சொல்லி வேலை விஷயமாகவும் சரி, பிஸ்னஸ் விஷயமாகவும் சரி, ட்ராவல் பண்ணுற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இடத்தையும் பாதுகாத்துக்கணும், ப்ளஸ் வந்து நமக்கு மாதம் மாதம் வந்து வாடகையும் வரணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கேடிஜி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட வந்து அவங்க இடத்த பற்றின டீட்டெயில்ஸு, லொக்கேஷன், ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபோட்டோஸு, எவ்வளோ வாடகை வரணும், எவ்வளோ மெயின்டெனன்ஸு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை வந்து கேடிஜி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த கேடிஜி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஃபர்மேஷனை எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 99 ஏக்கர்ஸ், அதுக்கப்புறம் சுலைக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ரோக்ரேஜ், இந்த பிளாட்ஃபார்ம்லலாம் அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்குறதுனால நம்ம வந்து வீடு வாடகைக்கு இது வேணுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு கேடிஜி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணோம். இந்த கேடிஜி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நம்ம பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த இடத்துல வீடு இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டாஃப் வந்து அனுப்பிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல அந்த வீடு, அந்த லீஸ் அமௌண்ட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, வீடெல்லாம் பிடிச்சி ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் கேடிஜி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுவீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுனா கூட உங்களுக்கு வந்து அவங்க பேசுகிறதுக்கான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் அவங்க அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 2 வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் லீஸுன்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசுனதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீட்டுக்கு கீயும் சரி எல்லாமே ஒப்படைச்சிருவாங்க. ஸோ வீடை ஒப்படைக்கும் போது அவங்க எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து வீடை வந்து திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி வீடை நீங்கள் காலி பண்ணும்போது ஒரு 3 மாதம் முன்னோட்டி அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வேறு கிளைண்ட்டை பார்த்து அவங்ககிட்டேருந்து அமௌண்ட்டை வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து அவங்க ஏதாவது அமௌண்ட் பிடிச்சிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து வீடை க்ளீன் பண்ணுறதுக்கும் அப்புறம் பெயிண்டிங் சார்ஜ், இந்த வீடை க்ளீன் பண்ணுறது பெயிண்டிங் சார்ஜ் நீங்களே அடித்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எந்த அமௌண்ட்டும் பிடிக்க மாட்டாங்க, ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் அவங்க எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தாம்பரத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், தாம்பரத்தில் வந்து உங்களுக்கு இந்த வீடு தான் உங்களுக்கு வேணும், ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாடகை தான் கேட்குறாரு, லீஸ் அமௌண்ட்டு கேட்கல அப்படின்னு வச்சுருங்களேன். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கன்னா, அவங்களோட இன்ஃபர்மேஷன், அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் டீட்டெயில்ஸான இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம கேடிஜி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வாடகை கொடுக்குறோம், நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு வாடகை கொடுக்குறோம், கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து லீஸ் அமௌண்ட்டை நான் வாங்கிக்கிறேன், நான் அதுக்கேற்ற மாதிரி அக்ரிமெண்ட் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன் 2 வருஷத்துக்கு. ஸோ நீங்கள் வந்து 2 வருஷம் கழித்து வீட்டு வாடகை 1000 ரூபா 2000 ரூபா ஏற்றுனாங்களோ அதே மாதிரி இவங்க லீஸ் அமௌண்ட்டும் அடுத்த வருஷம் ரினியூவல் பண்ணும்போது அதை வந்து ஏற்றி வந்து கேடிஜி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வாடகைக்கு யாரும் போகிற விரும்பலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வீடை காலி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இல்லை. இப்போ நம்ம லீஸுக்கு போகிறதுனால இப்போ ஒரு 5 லட்சம் லீஸ் அமௌண்ட் போகிறோம், நீங்களே மாதம் 10,000 நம்ம பேங்க்குக்கு கட்டுறோன்னா திருப்பி வரும்போது இந்த 5 லட்சம் நமக்கு ஃபுல் அமௌண்ட்டாக வந்துடுது. ஸோ இதனால் நமக்கு வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து நம்மளே ஒரு வீடு வாங்கி அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதனால் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதே தான் இந்த கேடிஜி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து வீடு வாங்கி கொடுக்குறது, அதுக்கப்புறம் வீடு கட்டி கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் ஆறுமேரின்னு ஒரு இடம். இவங்க சென்னையில் பண்ணுற மாதிரி அதே மாதிரி இவங்க தம்பியை வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் ஆறுமேரி அந்த சைடெலாம் எடுத்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இவங்க எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து இது சுவாரஸ்யமான தகவலை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு லீஸு பற்றின இல்லை வாடகை பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை இடம் வாங்கி விற்கிறது ரியல் எஸ்டேட் பற்றின டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.